ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஃபேவரட்டான நடிகர் கார்த்திக் ராஜ் அவருக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவரோட இந்த போஸ்ட்டை ஷேர் பண்றதுல. எஸ், நம்மளோட செம்பருத்தி சீரியல்ல இவரு பிடிக்காத ரசிகர்களே இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு நடிகர் அப்படின்னு பேர் வாங்கின ஹீரோ. உண்மையிலேயே பெரிய விஷயங்க. அ ஒரு ஜீ தமிழ் இந்த சாதனை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல வச்ச ஒரு சீரியல் அப்படின்னா செம்பருத்தி அப்படின்றது தான். ஏன்னா இதுவரைக்கும் நான் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சு எந்த ஒரு சீரியலும் அந்த ஒரு ஹையஸ்டான டிஆர்பி வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு ஹையஸ்டான ஒரு டிஆர்பி வாங்க வச்சாங்க. அந்த மேரேஜ் எபிசோடெல்லாம் பயங்கரமான ஒரு டிஆர்பி. உண்மையிலேயே சூப்பராக கொண்டு போன ஒரு சீரியல். ஏதோ ஒரு சில குழப்பங்கள்னால ஏதேதோ போய் எப்படி எப்படியோ முடிஞ்சுது. இப்போவும் கார்த்திக் ராஜ் வந்து கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியலில் ஃபயராக வந்து நடிச்சிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் பிடிச்சமான கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் இன்னமும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃபேவரட்டான கார்த்திக் ராஜுக்கு இன்னைக்கு பர்த்டே. நம்மளோட டைரக்டர் ரத்னம் சார் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எங்கள் கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லி இந்த பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. உண்மையிலேயே இன்னும் நிறைய 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 சக்ஸஸ் அவரோட லைஃப்பில் பார்க்கணும். உண்மையிலேயே அடுத்த பிறவிலாம் எனக்கு இருக்கக்கூடாது, மனுஷனாக பிறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொன்னதை பார்த்தேன். அவர் ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்காரு போல இருக்கு இந்த மனுஷ பிறவிகளால் அப்படின்றது நல்லா தெரியுது. எல்லாமே வன்மம் எல்லாமே நிறைஞ்சது தானே இந்த உலகம். அதையும் தாண்டி அவர் வந்து சாதிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். இன்னும் சாதனைகளை நிறைய நிறைய அவரோட லைஃப்பில் அவர் பார்க்கணும் அப்படின்னு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே கார்த்திக் ராஜ்.